வணக்கம் மக்களே. அடுத்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இவ்வளவு நேரம் பைபாஸ்ல போட்டு ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். பைபாஸ் ரொம்ப தூரம் இல்லை, வெறும் ஒரு 50 கிலோமீட்டர் பைபாஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிராமத்து சாலைகள்ல தான் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, போன வாரம் போய் கடலை பார்த்துட்டு வந்துட்டோம். அதனால இந்த வாரம் மலையை பார்க்கலாம்னு சொல்லி கிளம்புனேன். மலையை பார்த்துட்டு அப்படியே மலை மேல இருக்க பெருமாள் கோயிலுக்கு போகலாம்னு சொல்லி ஒரு பிளானு. அதனால கொஞ்சம் யோசிச்சு அதுலேயும் அதனால கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு நாமக்கல் பக்கத்துல இருக்க நைனாமலைக்கு போகலாம்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன். இன்னும் ஒரு 19 கிலோமீட்டர் தான் இருக்கு மக்கள். பாருங்க, ஃபுல்லா மலையா தெரியுதா? இப்போ அதுல ஏதோ ஒரு மலை மேலையா ஏற போறோன்றது என்னோட கெஸ்ஸிங் சொல்லுது. அதனால எப்படி மழை இருக்கு, எப்படி ஏற போறோம், இதெல்லாம் ஏறி பார்த்துருவோம். எப்படி பார்த்தாலும் நம்ம போறப்ப மணி 11 ஆயிடும். மொட்டை வெயில்ல தான் ஏற போறோம். எப்படி சொல்றது, காலையில கொஞ்சம் லேட்டா கிளம்புனேன். அதுக்கான பனிஷ்மெண்டா இதை நினைச்சுக்க வேண்டியதான் மக்கள், வேற எதுவும் பண்ண முடியாது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பயணம், நைனாமலை மலை ஏற போறோம். நல்லா மொட்டை வெயில ட்ரெக்கிங் பண்ணி போக போறோம். சேஃப்டிக்கு தண்ணி பாட்டில் எடுத்துட்டேன், என்னால எந்த பிரச்சனையும் இல்லை. மற்றபடி என்ன எப்படி மலைக்கு எப்படி ஏறணும், கீழே என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அங்க போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ற மக்களே. அடுத்த ஒரு புது வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களே. வாங்க என்னோட சேர்ந்து பயணிக்கலாம். வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டிட்டோன்ற மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸா இருக்கு. ரொம்ப இன்டீரியரா உள்ள போகுது. அங்கங்க ஒன்னு ரெண்டு வீடு தான் இருக்கு. இதோ இந்த மாதிரிதான். ஆனா இப்ப கொஞ்சம் நிறைய வீடெல்லாம் தெரியுது. நான் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய வீடு தெரியுது. அது வரைக்கும் வீடே தெரியல. சரி, ஓகே, இருக்கிறது நல்லதுதான் மக்களே. சேஃப்டி முக்கியம் அல்லவா? ரைட். ஆனா இது எங்கேயோ நான் நினைச்ச கொல்லிமலை போனப்ப ஒரு மலை பார்த்தேன். அந்த மலையா இருக்குண்டு. ஒருவேளை அதுக்குதான் இப்படி சுத்தி கூட்டி போகுதா என்னன்னு தெரியல. ஏதோ சின்ன ஊரு நினைச்ச இவ்வளவு பெரிய லாரி வருது. இவங்கெல்லாம் ஒரு டோல் அவாய்ட் பண்றக்கா இப்படி வராங்களோ? பரவாயில்ல மக்களே. அந்த பக்கம் ரொம்ப ஒரு மாதிரி காடா வில்லேஜா இருந்து யோசிச்சா இப்ப போறது நல்லா ஒரு மாடர்ன் வில்லேஜ் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். நல்லாதான் இருக்கு இந்த ஊர் பாக்குறதுக்கு. இன்னும் நம்ம டெஸ்டினேஷனுக்கு 10 கிலோமீட்டர் இருக்கு. இந்த மாதாஜி எப்படி கூட்டிட்டு போய் மாட்டி விட போகுதுன்னு தெரியல. பாப்ப மக்களே, உங்களுக்கு நான் பார்த்துட்டு கன்டினியூ பண்றேன். இல்லாடி பக்கம் போயிட்டு கன்டினியூ பண்றேன். பாருங்க மக்களே, இதுதான் நைனாமலை. இங்க இருந்து நான் சொன்ன மாதிரி கொல்லிமலை 40 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. அதுக்கு மேல ஒரு 47 கிலோமீட்டர் போனது வேற. ஆனா இதுதான் நைனாமலை மேல ஏற போறோம். பாருங்க இவ்வளவு பயங்கரமா இருக்கு. எதிர்பார்த்து வந்தது தானே, எதிர்பார்க்காம வந்திருந்தா பயப்படலாம். நம்ம எல்லாத்தையும் எதிர்பார்த்து தானே வந்த மக்களே. போயிட்டு வருவோம். ஃபைவ் கிலோமீட்டர்ஸ், 5 கிலோமீட்டருக்கு இந்த ரோட்ல தான் நம்ம போறோம் மக்களே. 5 கிலோமீட்டருக்கு போறோம். வரும்போது இறங்கி கீழே வந்து சாமியை கும்பிடுவோம். இப்ப மேல போய் சாமியை கும்பிடுவோம். இதெல்லாம் காட்டு வழி பாதையா இருந்திருக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் நிரவி ரோடு போட போறாங்கன்னு நினைக்கிற மக்களே.
ரோடு போட்டா அதுல பெருசா அட்வென்ச்சர் இருக்காது. ஆஹ் ஆனா வண்டி நல்லா இருக்கும். இப்ப வண்டி இப்ப வந்து ரோட்டுக்கே தரத்தான் ஆயிட்டா, சவுண்ட் வரா கரெக்ட் கரெக்ட்னு. பாருங்க சுத்தி மலை தான். இங்க ரோடு போடுறதுக்கு ஜல்லிக்கா அந்த மலையை பூரா உடச்சி எடுத்துட்டாங்க. ஒரு அந்த மலை உங்களுக்கு தெரியுதா பாருங்க, மலையை ஃபுல்லா ஜல்லியை பூரா உடச்சி எடுத்துட்டாங்க. இந்த மலை இதுக்கா இந்த மலையுமே உடைக்கிறாங்க போடுறாங்க, உடைக்கிறாங்க. என்ன சொல்றது மக்களே, நமக்காக நம்ம ஏற்படுத்திக்கிட்ட திட்டங்கள் நம்ம சுத்தி இருக்க இயற்கையை அழிக்குது. ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. மேல ஏற ஆரம்பிச்சிட்டோம். மலை மேல ஏறுறதுக்கு அப்புறம் அங்க இருந்து கோவில் ஏறுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நடந்து போகணும் மக்களே. ஆனா இது பயங்கரமா தான் இருக்கு. கண்டிப்பா எனக்கு இந்த ரோடோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அண்ணாந்து பார்த்தா அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கு மக்களே. உங்களுக்கு தெரியுது அங்க பாருங்க, வளைச்சு 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 ஏறுது. அதனாலதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இப்ப எனக்கு என்ன ஒரு பயம் வருதுன்னு கேட்டீங்கன்னா, நான் படிக்கட்டுல ஏறி போகணும்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆனா இப்ப பைக்ல ஏறிட்டு இருக்கேன். அப்படிதான் இப்போ இதை எப்படி சொல்றது எனக்கு தெரியல. அப்ப என் மேலதான் தப்பா? இப்ப வரைக்கும் பைக்ல யாரும் வந்த மாதிரி தெரியல. நடந்து ஏறதுக்கு பதிலாக நான் பைக்ல ஏறிட்டு இருக்கேன்னு நினைக்கிற மக்களே. அப்படிதான் எனக்கு இப்ப கன்ஃபர்மேஷனா தோணுது. சரி வாங்க, அது என்னன்றதையும் போய் பாத்துருவோம். ஏன் குழப்பிட்டே போவானே, அதையும் போய் பாத்துருவோம். ஓகே மக்களே, நான் உங்களுக்கு பக்கம் போயிட்டு என்ன ஏது அப்படிங்கறத கண்டினியூ பண்றேன். இப்ப பாருங்க, எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாம இருக்கு. பாருங்க என்ன அழகா இருக்கு. ஒத்து வேற லெவல் ஒர்த்து வருமா? இத போய் யாரும் திட்டாம இருந்தா சந்தோஷம் வருமா? ஓகே மக்களே, அப்படியே என் கூட தொடர்ந்து பயணிங்க. மேல போய் பெருமாளை பார்ப்போம். என்ன மக்களே, பாத்தீங்களா எங்க எப்படி எந்த பீக்ல நின்றுருக்கோம் அப்படிங்கிறது. சுத்தியும் பாத்தீங்கன்னா மலை தான், புதுசா போடுற ரோடு தான், நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி யாருமே இல்லாத ரோட்ல நின்று கருவச்சியோட வைப் பண்ணிட்டு இருக்கேன். சுத்தியும் பாருங்க ஃபுல்லா மலை தான். எனக்கு தெரிஞ்சு கொல்லிமலை டச் பண்ற மலை இதுவா தான் இருக்கணும். பாருங்க ஃபுல்லா மலை தான். இதுதான் கொல்லிமலை அப்படின்னு நான் சொன்ன, கொல்லிமலை போற ரோடு அப்படின்னு. பாருங்க அந்த மலையவே பாதி உடச்சி எடுத்துட்டாங்க. அதை வச்சுதான் இங்க ஜல்லி போட்டுட்டு இருக்காங்க. இப்படியே ஒவ்வொரு மலையா காணாம போனா என்ன ஆகுறது? இது சரி, மேல கோயிலுக்கெல்லாம் இந்த மலையில குடையிறாங்க, உடைக்கிறாங்க, ஒத்துக்கலாம். ஆனா எப்படி சொல்றது, மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக நமக்கான ஆபத்தை நம்மளே தெளிக்கிறோம். அதான் மக்களை, என் கெஸ்ஸிங் இதுதான். நான் படியில ஏறணும்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா ரோட்டை பத்தின ஒரு ஆர்வத்துல அப்படியே வண்டியில மேல ஏற ஆரம்பிச்சிட்டேன். பாப்போம் மக்களே, மேல போய் சாமியை கும்பிட்டு படிக்கட்டுல இறங்க முடியாது, எப்படி கருவச்சியோட தான் கீழே இறங்க நான். சீக்கிரம் முடிஞ்சுன்னா வேற ஏதாவது பிளான் பண்ணுவோம். ஒன்னா திருச்செங்கோடு போவோம், அப்படி இல்லைன்னா நாமக்கல் கோட்டை போவோம். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுக்கு பிளான் பண்ணுவோம் மக்களே. கண்டினியூவா பாருங்க மக்களே. எனக்கு என்னமோ இந்த மலையும் இந்த ரோட்டையும் பார்க்கும்போது இந்த படத்துல காட்டுற மாதிரி ஏதோ ஒரு மலைய ஒரு பெரிய பாம்பு சுத்திக்கிட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது மக்களே. உங்களுக்கு இதெல்லாம் ட்ரோன் ஷாட்ல காட்டினா தெரியும், சாதாரண வீடியோல காட்டினா தெரியாது. நடந்து ஏறினா ஸ்ட்ரைட்டா படிக்கட்டுல ஏறலாம். இந்த மாதிரி கார்ல பைக்ல வரணும் அப்படின்னா அந்த மலையவே நம்ம ஒரு சுத்துறோம். அப்போ வந்து எப்படி சொல்றது, கிரிவல பாதை மாதிரி தெரியுது. ஆனா இப்ப வரைக்கும் நடந்து வர பாதை இது கூட ஜாயிண்ட் ஆகல. அது எப்படி போகுதுன்னு தெரியல எனக்கு. பாப்போம், மேல சாமியை கும்பிட்டு கீழே எப்படி போய் அந்த இடத்த பார்த்தோம்னா தெரியும் மக்கள். பாருங்க பாருங்க, ஊரோட டாப்ல இப்ப நம்ம தான் இருக்கும் மக்களே. ஐயோ, என்ன ரோட்டை காணோம். மறுபடியும் இதுக்கு மேல ரோடு போடுறாங்களா?
மாதாஜி இங்க ஒண்ணுமே இல்லை, இங்க அரைவிட என்ன பண்ண போறேன். ஒருவேளை உங்களுக்கு டவர் கட் ஆயிடுச்சோ. எல்லாம் நல்ல ரோட்ல வந்துட்டு இருந்தோம். இனிமே தான் சொன்னாலும் இப்பதான் இந்த பாதையை ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க போல இருக்கு மக்களே. இனிமேதான் இந்த தெரியாத பாருங்க, நைனா மலை பெருமா வருது. இது வரைக்கும் கார் போகுன்றது தெரியல, பைக் போகுன்றது தெரியல. இது பார்த்துட்டு பக்கத்துல பைக் பார்க் பண்ணுவோம் மக்களே. நல்லா இருக்கு கோவில் பக்கம், இங்கிருந்து பயங்கரமா இருக்கு மக்களே. பைக் எங்க பார்க் பண்ணிப்போம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம கருவாச்சி எவ்வளவு சேஃப்டியா பண்ணிட்டு போவோன்றதையும் பார்ப்போம். ஐயோ, அதே என்ன கோயிலுக்கு எப்படா போறது? ஓஹோ, கோயிலுக்கு போற பாதை இங்க இருக்கோ? இருக்க மக்களே, குழப்பமா இருக்கு, கேட்டுக்கோ.